கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஆராதனை காரணமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரமைகளை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும். இந்த நாளில் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி ஆலயத்தில் ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் நேரங்களின் மூலம் முருகங்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனை முழுமை பொறுப்பெடுத்து உங்களை நாம் மயப்பட்டும் பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யுங்க. மகாராஜ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 171 உள்ள பாடல் தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். 171 பாடல். சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. இந்த நமக்கானந்த நந்த மாணவிள்ள அறியதோ நன்மை மிக மிக. விந்த நமக்கானந்த நந்த மாணவிள்ள அறியதோ நன்மை மிக மிக. தந்தான் துதிப்போமே சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாகவே களை கூந்து நேர்ந்து. ஒய்யாரத்து சியோனே ஐயன் இசு துணி கையை துதி செய்து வயே மகள் கொள்ளு வயே நானும் ஐயனை சுக்குனி கையை துதி செய்து வயே மகள் கொள்ளு வயே நாம் தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்று கடந்தாத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. என்று கடந்தாத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தான் துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நச்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து. சுத்தாங்கத்து நச்சபையே சத்து குலைந்துமை சக்தி யாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம். சத்து குலைந்துமை சக்தி யாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம். தந்தான் துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி. துரம் பிரிந்த சியோனே
பணி திருமங்காடும் மனவள யசோதனை வாழ்த்தி வாழ்த்தி எத்தி பணி வீடும் தந்தானை துதிப்போமே சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தொடர்ந்து நம்முடைய பாடல் புஸ்தகம் 227 எண்ணுள்ள பாடலை நாம் பாடலாம். 227 எண்ணுள்ள பாடல். கெட்டி சேர ஆவியின் மறியூற்றும் ஆவி அன்பின் ஆழங்களில் ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் உம்மோடு கெட்டி சேர நிலவீரரின் அருகில் தேடம் தாரும் வந்தேனக்கா உம்மை போல் நான் காணி தந்திர உபதாவியால் நிரம்பிடுமே. உம்மை போல் நான் காணி தந்திர உபதாவியால் நிரம்பிடுமே. உம்மோடு விட்டு சேர ஆவியின் மறைவூற்றும் ஆவியின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் உம்மோடு விட்டு சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. இனியும் உம்மோடு விட்டு சேர ஆவியின் மறியூற்றும் ஆவியின் ஆழங்களில் ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் உம்மோடு விட்டு சேர. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவனையில நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு துதி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் உயர்த்த போகிறோம். 9 மாதங்களை காணும்படியான கிருபைகளை கர்த்தர் செய்த 8 மாதங்களை கடந்து 9ஆம் மாதம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தயவுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருக்காக நன்றி சொல்லும் நாளை நம்மை தகுதிப்படுத்த முடிய ஒரு விஷயம் சொந்தத்தை நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. Thank you Lord, we praise you Jesus. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேர்க்கைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குருவிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குருவிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலைக்குமே ஆசையை திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணிடுகள் யாவும் பாராடும் வேதங்களையாகும். சிறைவாழும் வரையும் சீமாடும் மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழும் வரையும் சீமாடும் மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த கண்மலையானவரே, இது காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, இது காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
ஆசைதானே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையானே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மனிதர்கள் மாற்றி வாசம் செய்வரே, எங்கள் நடுவில் வாசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்திலே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாற்றமே உண்டாகட்டும். நீர் மாற்றம் மகிமைப்படலாம். எங்கள் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமக்குள் பிரீதியாக இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள லோத்துவனுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சொல்லப்பட்டிருக்கிறதான லோத்துவனுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தியானத்தின் தலைப்பு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15 - 29 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு இனத்தான் ஆகிய லோத்து என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேதம் இந்த மனிதனை நீதிமான் என்று சொல்கிறது. லோத்து குடியிருந்த சோதோம் கொமோரா மிக பொல்லாங்கான ஒரு பட்டணமா இருந்தது. கடவுளால் அழிக்கப்பட்ட ஒரு பட்டணம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். அதற்கு முன்பாக அவர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். ஆபிரகாம் அவர்களோடு கூட பேசுகிறார். இந்த மாதிரி நாங்க சோதோம் கொமோராவை அழிக்க போகிறோம் என்று சொல்லும்போது ஆபிரகாம் கடவுளோடு கூட பேசுகிறார். கடவுள் சொல்றார், 5 நீதிமான்கள் இருந்தா கூட 10 நீதிமான் இருந்தா நானே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். 10 நீதிமான் வரைக்கும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் நீதிமான்கள் லோத்துவை தவிர வேற நீதிமான்கள் காணப்படவில்லை. ஆகவே அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது. 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே.
நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது இந்த லோத்துவின் மனைவி லோத்துடைய குடும்பத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்டு, இவன் போக மாட்டேன்னு சொல்லும்போது அவனுடைய கரங்களை பிடித்து அவளை கொண்டு போய் வெளியில விட்டு, உங்கள் ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போ. லோத்துவை பார்த்து அவருடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவருடைய தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. நீ அப்படி நிற்பேன்னு சொன்னா உனக்கு அழிவு நேரிடும், மரணத்தை நீ சோந்தரிப்பாய். ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஓடிப்போ. இன்னைக்கு கடவுள் நம்மை பார்த்து அநேக நேரங்களிலே சொல்லுகிற வார்த்தை ஜீவன் தப்ப ஓடிப்போ. இன்னைக்கு நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து. நம்ம எல்லாரும் ஓடுகிறவர்கள், இந்த உலகத்துல ஓடுகிறவர்கள், பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஓடுகிறோம். இந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி ஓடணும்? ஜீவன் தப்ப ஓட வேண்டும். ஜீவன் தப்பும் போது அப்படியே மாடி அசைஞ்சு நடந்து போறதோ, ஏதோ பொறுமையா ஜாகிங் பண்றதோ கிடையாது. ஜீவன் தப்ப ஓடி போகும்போது தலை ஜலிக்க ஓடுவான் மனுஷன். எப்ப ஜீவனை பாதுகாக்க முடியும்? பின்னாடி இருக்கிற எதுவும் என்ன தொற்றக்கூடாது, எனக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த தீங்கும் என்னை தொடக்கூடாது என்று சொல்லி வேகமாய் ஓடுவான். அப்படி ஓடணும். கடவுளை பார்த்து வேதம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற எல்லாத்தையும் தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாகிய ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஜீவன் தப்பும்படியாய் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இங்க நம்ம பார்க்கிற 16ஆம் வசனத்துல அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், எப்ப நான் அழிக்க போறேன். வந்து அந்த இடத்துல அவர்களை என்ன சொல்றாரு, வெளியே போய் இந்த பட்டணத்தை விட்டு போயிடுங்க, ஓடுங்க. தாமதிக்கிறார்கள். இப்படி அப்படி அவர்களால போக முடியல. இந்த லோத்துனுடைய மனைவி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெண்ணுக்கு இந்த உலகத்தின் மீது ஆசை. இந்த உலகத்தை, ஐயோ நாங்க இவ்வளவு அழகா இந்த ஊர்ல செட்டில் ஆகிட்டோம், நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கோம், நாங்கள் செல்வ சீமான்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நான் போனோம்னு சொன்னா இந்த இடத்துல நான் என்ன கொண்டு போறது? போகும்போது ஏதாவது கொண்டு போயிடலாம், கையில கொண்டு போயிடலாம்னு சொல்லி தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் முடிவு சமீபமாயிருக்கிறது. அவர்கள் அங்க தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களை அவர்கள் துரிதமாய் தப்பு வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கல. ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதை அந்த பெண் சரியா கேட்கல. அதனால கரம் பிடித்து இழுத்துட்டு வந்து வெளியில விடுறாங்க. போயிடுங்க, இந்த பட்டணத்தை விட்டு நிக்காதீங்க, போயிடுங்க. மலைக்கு ஓடி போக சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா லோத் அங்க ஆண்டவர் சொன்னா, ஐயோ நான் மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது, பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கு வேணா போயிடுறேன். அப்படி சொல்லும்போது, சரி உனக்காக அந்த கிராமத்தை நான் என்ன பண்றேன், விட்டுறேன், அதை அழிக்கல, ஆகவே நீ ஓடி போயிரு. கடவுள் அந்த கடைசி நேரத்துல கூட தம்முடைய பிள்ளைகளுக்காக பல காரியங்களை செய்கிறதை நான் பார்க்கணும். எப்படியெல்லாம் லோத்துவை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் பல முயற்சிகளை எடுக்கிறதை நாம் பார்க்கணும். லோத்துவுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் ஜீவன் தப்ப ஓட வேண்டிய அவசியம். அடுத்தது இந்த பெண்ணை நாம் பார்க்கும்பொழுது எச்சரிக்கப்பட்டும், முதலாவது இவள் எச்சரிக்கப்பட்டாள், அவளால் அழைத்து வெளியே கொண்டு வந்து விடப்பட்டாள். இந்த ரெண்டு காரியத்தையும் கடவுள் சரியா செய்யறாரு. எனக்கு எச்சரிப்பு கொடுக்கல நம்ம சொல்லவே முடியாது. அந்த இடத்தை அழிக்க போறான ஒண்ணு ஆண்டவர் என்ன செய்யறாரு, எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த இடத்தை அழிக்க போற, வெளியே போய் அவங்க செய்யலாம் போது வலுக்கட்டாயமா அவங்களை கூட்டிட்டு வந்து வெளியே விடுறாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம பல நேரங்கள்ல பாவங்கள் இருந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு வலுக்கட்டாயமா வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் விடுறாரு. ஆனா நாம என்ன செய்யறது இல்லை, அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ளுகிறது இல்லை. இந்த பெண் அடுத்தது பார்க்கிறோம். இவள் 19ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்க லோத்து கேட்கிறாரு, ஆண்டவரே மலைக்கு என்னால ஓடி போக முடியாது, நான் என்ன பண்றேன், பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, 20ஆம் வசனத்தை சொல்ல, நான் பக்கத்துல அந்த ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லும் போது, அதுக்கு அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, நீ கேட்டுக்கொண்டபடி அந்த ஊரை நானு கவிழ்த்து போடாதபடி இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த ஊருக்கு பேர் சோவார் என்று சொல்லப்பட போகிறது. இவர்கள் ஓடி அங்க போகிறதுக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த பெண் அந்த சோவார் இடத்துல போகும் பொழுது அந்த ஊருக்கு நேராக போயிட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போகிற வேலையில
பின்னிட்டு திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 26ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, இவன் அந்த பட்டணத்துக்கு, அந்த ஊருக்கு அவங்க போய் சேர்ற வேலையில கடவுள் அந்த வேலையில் தாமே சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிறார். வானத்திலிருந்து அக்னி இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறங்கி அந்த பட்டணங்களை அழித்து போடுது. அந்த அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த அழிவுக்குரிய காரியங்களை அவர்கள் பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார், பின்னிட்டு திரும்ப கூடாது, பின்னாடி பார்க்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். முதல்ல மலைக்கு போவது ஒரு முடியாதுன்னு சொன்னதுக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். அவர்களுக்கு கொடுக்குற எல்லா சலுகையும் தவறாய் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். பின்னிட்டு திரும்பாதுன்னு ஆண்டவர் சொன்னார். சொன்ன ஒரே ஒரு காரியம், ஓடிப்போ. மலைக்கு போனாரு, மலைக்கு போக முடியாது, ரைட், ஓகே போக சொன்னாரு, தாமதப்படுத்தினாங்க, கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வெளியே விட்டார். அடுத்தது மலைக்கு முடியாது, பக்கத்துல ஊர், ஓகே ரைட், அதையும் நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த ஊரை உனக்காக நான் விட்டுறேன், ஓடி போ, சீக்கிரமா போயிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது இவங்க வேகமாய் போகிறாங்க. ஊருக்கு போய் சேர்கிற வேளையில அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், கந்தகமும் அக்னியும் வானத்திலிருந்து வருஷிக்கப்படி அந்த சோதம் குமாராவை அழிக்கிறார். அந்த சத்தம், அந்த வெளிச்சம், அந்த இதுவெல்லாம் கேட்கும் பொழுது இந்த பெண்ணால என்ன செய்ய முடியல, தன்னை கட்டுப்படுத்த முடியல. ஐயோ என்ன நடக்குதோ, நான் வாழ்ந்த பட்டணம், நான் விட்டுட்டு வந்தேன், நான் இவ்வளவு நகை வச்சிருந்தேன், இவ்வளவு பணம் வச்சிருந்தேன், இத்தனை ஆடு மாடுகள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து எல்லாம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட அந்த பெண் கடவுளுடைய வார்த்தையை மறந்து, பின்னிட்டு பாராதே என்று சொன்ன வார்த்தையை மறந்து திரும்பி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண் திரும்பி பார்த்தாள், ஓட்டம் இழந்தாள், வாழ்க்கையை இழந்து போனாள். தன்னுடைய கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவள் திரும்பி பார்த்தா. வேதம் சொல்லுது, அவள் உப்பு தூணாய் மாறி போனான் என்று சொல்லி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கலப்பையின் மீது கை வைத்து திரும்பி பார்க்கிறவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். கலப்பையின் மீது கை வைத்து அவருடைய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கடவுளை தெரிந்து கொண்டிருக்கோம், கடவுளுக்காக நாம் வாழ போகிறோம் என்று சொல்லி திரும்பி பார்ப்போம் என்று சொன்னார். நம்ம இன்னைக்கு நிலைமை வித்தியாசமா போயிட்டு, இன்னைக்கு இதை செய்யலைன்னா உனக்கு இது கிடைக்காது. இப்ப எதுல ஆரம்பிச்சிருக்குது, இன்ஜெக்ஷன் போடலன்னா வேலை இல்லை. இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடலன்னா நீ இதை செய்ய முடியாது. இது வியாதிக்காக சொல்லப்பட்டவைகள். நாளைக்கு இதே காரியம் அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னால எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது, நீ வாழ முடியாது, பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுக்க முடியாது, உன் சொத்து அனுபவிக்க முடியாது, உனக்கு கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, எல்லாவற்றையும் தடுக்கிற ஒரு காலம் வரும். இன்னைக்கு வேலைக்காக இன்னைக்கு நெருக்கப்படுகிறோம். இன்னைக்கு இது வியாதி, இது வேற விஷயம். வியாதிக்காக ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது என்பது அது வேற விஷயம். ஆனால் நாளைக்கு இதே போன்று வரும். இது அதற்கு முன்னோடிதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தெளிவாய் காட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பின்னிட்டு பாராதே. இன்னைக்கு உலகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் லோத்தின் மனைவியை போல நாம் ஜீவனை இழந்து போக வேண்டாம். உப்பு தூணாய் மாறி போனால் இன்னைக்கும் அந்த தேசத்துல, அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில நாம் பார்க்கிறோம், இந்த உப்பு தூண் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சோவார் இருந்த இடத்துல உப்பு தூண் இருக்குது. இன்னைக்கு அந்த பட்டணம் கிடையாது, வெறும் மண்மேடுகள் உண்டு. ஆனா அந்த உப்பு தூணை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அதுதான் லோத்தின் மனைவி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த உப்பு தூண் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் அந்த பெண் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஒண்ணு இல்லாம இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கூடவே இருந்து பார்த்தது இந்த அம்மா. இவங்க வரும்போது எப்படி வந்தாங்க? ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது, ஆபிரகாம் ஆசீர்வாதம் இல்லாத இருந்தார். ஆனா ஆண்டவர் அவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் பெருக பண்ணி அவருக்கு பிள்ளையை கொடுத்து
எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இந்த அம்மா பார்த்துச்சு. கடவுளுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இவருடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் பார்த்து இந்த பெண்ணால அதை புரிந்து கொள்ள முடியாதபடி அந்த கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில இந்த பெண், ஐயோ என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு, இந்த உலகத்தை விட முடியாத ஒரு சூழ்நிலை, உலகத்தினுடைய ஆசைகள், இச்சைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அந்த பெண்ணை அழுத்தினபடியினால அவருடைய ஜீவனை இழந்து போனால், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 3 காரியங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஓடிப்போ சொன்னாரு, சமபூமியில நிக்க கூடாதுன்னாரு, பின்னிட்டு பாராதே. 3 தப்பையும் செஞ்சாங்க. ஓடி போறதுக்கும் லேட் பண்ணாங்க. உடனே ஓடி போனார் ஆண்டவர். அது ஓரளவுக்கு அரையும் குறையுமா கீழ்ப்படுத்தார்கள். பின்னிட்டு பாராதே கீழ்ப்படியில அந்த பெண் தன்னுடைய ஜீவனை இழந்து போனால், அடுத்தது ஆண்டவர் சொல்ல, சமபூமியில் நில்லாது. இந்த சமபூமியில இருக்கவே இருக்காது, மலைக்கு போ, உயர்ந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போகும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நான் தாழ்ந்த இடத்துலதான் இருப்பேன்னு சொல்லி லோத்து சொன்னதுனால வாழ்க்கை மகா கேவலமான ஒரு நிலைமைக்கு கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் மகா கேவலமான காரியத்தை செய்தார்கள். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்தார். அருவருப்பான வாழ்க்கையாய் மாறி போனது. அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு வேதத்துல சொல்றதுக்கு இல்லைங்க. ஒரு எச்சரிப்போடு கூட அவருடைய சந்ததிகள் மிக கடவுளால் அருவருத்த, ஆரோசிக்கப்பட்ட ஒரு சந்ததிகளாய் மாற. கடவுள் அந்த மோவாபியர், அம்மோனியர் மோவாபியரை கடவுள் விரும்புறதே இல்லை. அவ்வளவு பயங்கரமா வெறுத்தார். அவளோட கூட சேரக்கூடாது. அவளை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சந்ததி என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சமபூமியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனால், அந்த குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து போய் அழிந்து போய் சந்ததி வந்துச்சு. ஆனா கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்று, மிக அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து அருவருப்பான, கடவுளுக்கு பிரியமில்ல கேவலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜீவன் தப்பம் வர வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தைக்கு போய் இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. கலப்பையின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்கிறவன் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு பின்னிட்டு பாராதபடி கடந்து போக வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்கு. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ. எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஜீவன் தப்பும்படியா எச்சரிப்பு கொடுக்கப்படும். அந்த ஜீவன் தப்ப நாம் ஓட வேண்டியது அவசியம். இன்னைக்கு உலகத்தை, பாவத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு நம்ம உதவி தள்ளி எவ்வளவு வேணா சொத்து சேர்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுக்காகவே வாழ்க்கையை கொண்டு போகணும் அவசியம். அது முக்கியம் இல்லைங்க. பணத்துக்காக ஓடுகிறோம், வேலைக்காக ஓடுகிறோம், மற்ற காரியங்கள் ரைட், அதெல்லாம் உலகத்துல எல்லா கடவுள் நமக்காக படைத்திருக்கிறார். அந்த உலகத்துல வேலை செய்து சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு வாழ்க்கையில சந்தோஷமே வாழ வேண்டும், அதெல்லாம் கடவுள் விரும்புறார். ஒரு காலம் கடவுள் அதை தப்பே சொல்ல, நீ பிச்சைக்காரனா வாழணும் சொல்லி கடவுள் விரும்பவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லாம் வச்சையும் ஆண்டு அனுபவிக்கத்தான் இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. கடவுள் படைத்த ஒன்றும் தீமையானது அல்ல. ஆனா மனுஷன் இன்னைக்கு உருவாக்குனது அநேக தீமைகள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நன்மையாயிராது. அது எதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா கடவுள் சொல்றது என்னன்னா, உலகத்துல எல்லாம் பணம் சேருங்க, சொத்து சேரு, எல்லாம் ரைட், ஓகே. ஆனா கடவுளை தேட வேண்டும். நமக்கு எல்லாவற்றை விட முக்கியம். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறது போல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்துக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். லோத்துவின் மனைவி சொல்லப்பட்ட எச்சரிப்பு, கடவுள் கொடுத்த தருணத்தை அவள் மறந்து அதை மீறி அவள் நின்றபடியினால, பின்னிட்டு பார்த்தபடியினால நம்முடைய ஜீவனை இழந்து போனாள். இன்னைக்கு நாம பின்னிட்டு பார்த்து இந்த உலகத்து நிமித்தமாய் நாம் நித்திய ஜீவனை இழந்து போகிற மக்களாய் மாறி போவது என்று சொன்னார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக கேள்விக்குறியான நிலைமைக்குள்ளே கடந்து போவோம். நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டோம் சொல்லும் போது ஜீவன் தப்ப ஓடி போனவனை கேட்டு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதை சமபூமியில் நில்லாதபடி உயர்ந்த இடங்களில் கடவுளுடைய பாரிசுத்துக்கு கடந்து போக முடியும். பரலோகத்துக்கு நேராக நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவன் தப்பு வைக்கப்படும். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம்.
பின்னிட்டு பாராதே என்று சொல்லி கத்த நமக்கு சொல்றார். ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி கத்த சொல்றார். பூமியில எங்க நில்லாதே என்று சொல்லி கத்த சொல்கிறார். இன்னைக்கு அதை நாம் கீழ்ப்படிந்தவர்களா நம்முடைய நோக்கம் எல்லாம் வேதம் சொல்லுகிறது போல எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிற பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓடுவோம் என்று சொன்னார். நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம் என்று சொன்னார். எப்படி பவுல் அப்போஸ்தலன் சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கப்புறம் என்னங்க சொல்றாரு? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை நமக்கு உதாரணம் லோத்தின் மனைவி கீழ்ப்படியாம பின்னிட்டு பார்த்தால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனால் உப்பு தூணாய் மாறினார். இன்னைக்கு நாம கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இனி ஆண்டவரோடு கூட நான் வாழ போகிறேன் என்று சொல்லத்தக்கதாய் பவுல் அப்போஸ்தலனை போல நாம் நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்வுக்காய் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், அறைகூவலை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 424 எண்ணுள்ள பாடலை நாம் பாடலாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. 424வது பாடல். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கி கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கி கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சொந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் என்னை செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க
கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்துகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரை, சோதரிக்கிறோம். நீ நல்லவராகவே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகள் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதனால கூட லோத்தின் மனைவியை குறித்து நாங்கள் தியானித்தோமே ஆண்டவரே. இந்த நாளிலும் லோத்தின் மனைவியை போல எங்களுக்கும் கர்த்தர் நீங்க கொடுக்கிற எச்சரிக்கைக்காக நன்றி. பின்னிட்டு பாராதே, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு சொன்னீங்களே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொல்லி லோத்தின் மனைவிக்கு சொன்னீர், லோத்தின் குடும்பத்துக்கு சொன்னீர். அவள் கீழ்ப்படியாமல் லோத்தின் மனைவி தமிழ் ஜீவனை இழந்து போனார். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உடைய எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து எங்கள் ஜீவனை நாங்கள் மீட்டுக் கொள்ள, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த லோத்தின் மனைவியை போல நாங்கள் ஜீவனை இழந்து போகாதபடி கர்த்தராண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய பரலோகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வர, பரலோகத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, நித்திய ஜீவனுக்காக எங்களை ஆண்டவரே நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய எல்லா ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி பரிபூர்ணப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, நிலப்படுத்துங்க. நாம் ஆயப்பட்டோம். இந்த ஆராதனை முழுதும் அப்படி மகிமை பிரச்சனை இருந்ததுக்காக நன்றி. எங்களோடு கூட கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தந்தனியாய் கர்த்தர் ஆஸ்வதியும் சீக்கிரத்துல ஆண்டவரே நாங்கள் நேராக ஆண்டவருடைய ஆலயத்தில் கடந்து வந்து ஒருவர் முகமுகமாய் கண்டு உண்மை ஆராதித்து உண்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனாவினுடைய எல்லா தாக்கத்தை கர்த்தர் குறைத்து போடுங்க. மக்களை கர்த்தர் பாதுகாத்து கொடுங்க. இதற்காக உழைக்கிற எங்களுடைய முதல்வருக்காக, அமைச்சர்களுக்காக, அன்றைய அதிகாரிகளுக்காக, அன்றைய முன்கள பணியாளர்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இனிமாய் கர்த்தர் பலப்படுத்தப்படுங்க. சீக்கிரத்தில் எங்கள் தேசம் விட்டு இந்த வியாதி கடந்து போக உடைய மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. வல்ல கரங்களுக்குள்ள அதை தாழ்த்தப்பட்டோம். இந்த நாள் விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திடும். நாம மாற்றம் மையப்பட்டோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எண்ணால பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகம், வழிநடத்தல், சமாதானம், சகலக்காக இன்னும் என்னும் சதா காலங்களும் நம்ம நேரோடு கூட நீடித்து நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பாங்க. ஆமென், 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 ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே
காணித்து ஓமாய் வாற்றி தோழிவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.